படிங்க. நம்ம வாழ்நாளை வீழ்நாளாக்காமல் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா படிக்கணும். படிப்பதன் மூலமாக தான் நம்ம படிப்படியாக தெரிஞ்சு கொள்ள முடியும். வள்ளல் பெருமான் கல்வி கற்பதன் மூலமாகத்தான் எல்லாம் விளங்கிக் கொள்ள முடியுங்கிறாங்க. அவங்க பாருங்கள், திருவாசகம் பாடுவாங்களாம். அப்போ திருவாசகத்தை போய் திருவொற்றியூரில் பாடுவாங்களாம். பாடுவதன் மூலமாக இப்போ இன்னொன்று, நாம் பாடணும், பாடினாலும் இறைவன் வருவான் அப்படிங்கிறாங்க. இறைவனை காணவன் நாமும் பாடணும். அந்த பாடினவங்க தான் இறையடி பெற்றிருக்கிறாங்க பாருங்கள். அருணகிரிநாதர் பெற்றார், 16 வயசுலேயே திருஞான சம்பந்தர் பெற்றார். எப்படிங்க அத்தனை பேரும் கொண்டு போனாங்கன்னு நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. பெருமநல்லூரில் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தபோது ஒரு ஜோதி தோன்றுச்சு. ஜோதியில் ஒரு வழி தோன்றுச்சு. அது எல்லோரும் போங்கன்னு சொன்னாருன்னு நமக்கு அவர் பாடுறார், அவரே பாட்டிருக்கிறார். வழியாக போய் எல்லாம் சித்தி பெற்றோங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை பெறுகிற அளவுக்கு இருந்ததுன்னா அவருடைய பெற்ற பேர் இது. அவர்கிட்ட இருந்த அருள் எல்லாருக்கும் கிடைச்சது. நான் ஒருவன் ஒருவன் அருள் பெற்றால் எல்லாருக்கும் அது பயன்படுமா.